தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் கால வாக்குறுதியில பாரம்பரிய ஊதியத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். இந்த கிராமப்புற இளைஞர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு ஏழை எளியோருக்காக தன்னுடைய நலனை கொஞ்சம் கூட கருத்தில் வைத்து அதிகாரத்தில் நேற்று விதம் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை சேக்டாஜியோ போராட்டத்தில் 10 அம்ச கோரிக்கையில் பிரதான கோரிக்கை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய அந்த காலமுறை ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கிராமப்புற உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் இவர்களுக்கெல்லாம் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கோரிக்கை முதல் 2வது கோரிக்கை எந்த கோரிக்கை? இந்த கோரிக்கையை வலியுறுத்தாமல் எந்த போராட்டத்திலையும் எந்த ஒரு நோட்டீஸ்லையும் இடம்பெற்றதாக வரலாறு இல்லை தோழர்களே. அப்படிப்பட்ட இடங்களில் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய அந்த அன்றைக்கு தமிழகம் முழுக்க தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் குறுக்கு போன்ற அந்த ஒற்றுமையை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு முன்பாக காட்டுவதுதான் இந்த வேலை. சத்துணவு திட்டம் 1982 தொடங்கி 43 ஆண்டு காலமாக உலகம் போற்றும் திட்டமாக பல்வேறு மாநிலங்களும் இதை பின்பற்றும் அளவில் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தை வளர்ச்சிக்கும் பெரும் பங்கேற்று வரும் நிலையில் இந்த திட்டம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் நன்கு செயல்படுத்தக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் மிக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் பல்வேறு கால கட்டங்களில் போராட்டங்களின் வாயிலாக தற்போது சிறப்பு காலமுறை ஊதியமும் பணி ஓய்வுக்கு பின்பு சிறப்பு ஓய்வூதியமாக மாதம் 2000 மட்டும் வாங்கி கொண்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் குடும்பம் நடத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கழக ஆட்சி அமர்ந்தால், எங்களுடைய திமுகவுடைய ஆட்சி வந்தால் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமர ஊதியமும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியமும் வழங்குவேன் என்று அன்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். வரிசை எண் 313 படி வாக்குறுதி அளித்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்த பின்பு மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக எங்கள் வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற கோரி இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தோம். அண்மையில் தமிழக அரசு நியமித்த ஓய்வூதிய ஆணையத்திலையும் எங்கள் சத்துணவு துறை அந்த ஆணையத்திலையும் கடிதம் கொடுத்து பேசியிருக்கிறோம். ஆனால் 5 ஆண்டு காலங்கள் முடியும் தருவாய் வரையிலும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவே இல்லை. இந்த நிலையில் கடந்த 22 ஆண்டு காலமாக போராடி வரும் அரசு ஊழியர்களுக்கு 3/1/26 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் DAPS என்ற ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதற்கு நாங்கள் மனதார நன்றி கூறுகிறோம், வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் 40 ஆண்டு காலமாக வாழ்க்கையோடும் அரசோடும் போராடி வரும் சத்துணவு ஊழியர்களுக்கு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் எந்தவித இதுவும் அறிவிக்காமல் வந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மீது நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்த சத்துணவு ஊழியர்கள் மிக பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே பரிசாக வெறும் ஏமாற்றம் மட்டுமே சத்துணவு ஊழியர்களுக்கு பரிசாக கிடைத்தது. எனவே அனைத்து ஊழியர்களும் அரசின் மீதும் நம்பிக்கை இழந்து வருத்தத்தோடும் கோபத்தோடும் இருக்கும் சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கோபத்தையும் எல்லாருடைய சூழ்நிலை மிகவும் மோசமான இதில் இருக்க போய் எல்லாரும் கோபத்தோட இந்த அரசு மேலே ஒரு மாநில செயற்குழு கூட்டத்தை ஏற்படுத்தப்பட்டு அதன் முடிவின்படி தேர்தல் கால வாக்குறுதிகளின்படி எங்களுக்கு காலமர ஊதியமும் குடும்ப பாதுகாப்புடைய கூடிய குறைந்தபட்ச ஊதியமும் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்து 20/1/2026 ஜனவரி முதல் சத்துணவு மையங்களை மூடிவிட்டு காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வலுவாக நடத்துவதற்காக மாநில மையத்தின் முடிவின்படி இன்று 12/1/2026 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் காலை வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு ஆயத்த மாநாடு எழுச்சியோடு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் உங்கள்
உங்கள் கனவுகளாக சொல்லும் கனவுகளாக நீங்கள் புதிய புதிய திட்டங்களை உங்களுடைய கனவுகளை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதிய புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நாங்களும் தமிழகத்தில் வாக்காளர்கள் என்பதை கருத்தில் கொண்டு எங்கள் கனவையும் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் அறிவிப்பை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தாமதம் ஆகுமானால் எங்களுடைய போராட்டங்கள் மிகவும் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பேருக்கா 20ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே ஸ்கூல்கள் எல்லாம் நாங்கள் சத்துணவு மையங்களை மூடிட்டு பல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வழங்க முடியாது. வழங்காமல் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் இறங்க போகிறோம். அரசு அறிவிக்கலை என்றால், அரசு இன்னும் எங்களை கூப்பிட்டு பேசவில்லை என்றால் நாங்கள் 20ஆம் தேதி கண்டிப்பாக காலமுறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறுகிறேன். அமைச்சர்கிட்ட பேசுறீங்க? இல்லை, இந்த துறையினுடைய அமைச்சர் இங்கே தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட எதுவும் பேசுனாங்களா? அமைச்சரை சந்திச்சிருக்கோம், அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம், அமைச்சர்கிட்டையும் இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? முதல்வருடைய பார்வையில் இருக்குது, உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிவிப்பும் வரவே இல்லை.